சுதந்திரம் என்பது சும்மாவா வந்ததே. பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் என்பது சும்மாவா வந்ததே. பீல் பழங்குடி சமூகத்தவரின் பிரிட்டிஷ் எதிர்ப்பு கிளர்ச்சியை பற்றி அறிந்தபோது ஆச்சரியமாகவே இருந்தது. அதே பழங்குடி இனத்தைச் சேராதவராக இருந்தாலும் சேவ்ராம் சிங் என்பவர் எப்படி அந்த மக்களை ஒன்று திரட்டி போராடினார் என்பதை தெரிந்து கொண்டேன். பீல்கள் இயல்பிலேயே போர் வீரர்கள். ஆங்கிலேயர்கள் அவர்களின் வன சுதந்திரத்தை பறித்து அவர்களின் பாரம்பரிய சடங்குகளில் தலையிட்டு அவர்களின் இயல்பையே மாற்றினார்கள் என்றும் சொன்னீர்கள். பீல் பழங்குடியின மக்கள் அதன் பின்னரும் பிரிட்டிஷாருக்கு எதிராக தங்கள் போர் குணத்தை காட்டினார்களா தாயே? ஆம் மகனே, ஆங்கிலேயர்களின் அடக்குமுறைக்கு எதிராக கிட்டத்தட்ட ஒரு நூற்றாண்டு அவர்களின் அந்த ஆவேசமான தாக்குதல்கள் தொடர்ந்திருந்தன. 1825 ஒரு சேவ்ராம் சிங் தலைமை வகித்தான் என்றால் 1831 பீல் பழங்குடியினரின் கிளர்ச்சிகளுக்கு உச்சத் சிங் தலைமையேற்றான். அவன் தலைமையில் தார் பகுதியில் பீல்கள் பெரும் கிளர்ச்சியில் ஈடுபட்டார்கள். 1846 வரை அந்த மக்களின் கலகம் தொடர்ந்து இருந்து வந்தது. அவர்கள் கம்பெனி படைகளுக்கு மிக பெரும் சேதத்தை ஏற்படுத்தினார்கள். காடுகளில் மறைந்திருந்து பெரும் தாக்குதல்களை மேற்கொண்டார்கள். பதிலுக்கு கம்பெனி படையினரும் பீல் பழங்குடியினரின் குடியிருப்புகளை ஈவு இரக்கமின்றி அழித்தார்கள். ஆங்கிலேய படையினரின் கொடூர தாக்குதல்களுக்கு பீல் பழங்குடி மக்கள் பெருமளவில் உயிரிழந்தார்கள். வெளி உலகம் பெரிதும் அறிந்திராத அந்த பழங்குடி மக்களுக்கு மிக கொடூரமான தண்டனைகளை கொடுத்தார்கள் ஆங்கிலேயர்கள். கடுமையான கெடுபிடிகளாலும் சில சமரசங்களாலும் போர் மறவர்களான பீல்களின் ஆவேச தாக்குதல்களையும் கலகங்களையும் கம்பெனி படை அடக்கியது. இந்த பழங்குடியின மக்களின் கிளர்ச்சியைப் போலே இதனை அடுத்துள்ள கட்ச் பகுதியிலும் ஆங்கிலேயருக்கு எதிரான பெரும் கிளர்ச்சிகளும் நடந்தன. என் வரலாற்றின் பக்கங்களில் கட்ச் கிளர்ச்சி என்றே அது பதிவாகிவிட்டது. ஆங்கிலேயர்கள் நாடு பிடிக்கத் தொடங்கிய அந்த நேரத்தில் தங்களுக்கு எதிரான அரசர்களை அடக்கி யாராவது பொம்மை அரசரை நியமிப்பார்கள் அல்லவா? அதுபோலத்தான் இந்த கட்ச் பகுதியிலும் ஆனது. ஆனால் அந்த அரசனின் இளவயது பாலகனை அடுத்த அரசனாகவும் நியமித்து ஆங்கிலேயர்கள் தங்கள் வேலையை காட்டினார்கள். அப்படி கிளர்ந்து எழுந்தவன்தான் ராவ் பர்மல். 1147 உருவான கட்ச் ராஜ்யம் கிட்டத்தட்ட 800 ஆண்டுகள் சுதேச மன்னர்களால் ஆளப்பட்டு வந்தது. 1947 ஆங்கிலேயரிடம் இருந்து இந்த நாடு விடுபடும் வரை மன்னர்களே அந்த பகுதியை ஆட்சி செய்தார்கள். அதுவும் ராஜபுத்திரர்கள், மராட்டியர்கள், முகலாயர்கள் என சுற்றிலும் இருந்தவர்களால் அவ்வப்போது ஆக்கிரமிக்கப்பட்டு ஆளப்பட்டு வந்தது. ஆனால் 1819 ஆங்கிலேயர்களின் ஆக்கிரமிப்புதான் அந்த பகுதியை பெரிதும் புரட்டி போட்டது. அதுவும் 1820 மேர்வாடா மக்கள் கம்பெனி ஆதிக்கத்துக்கு கட்டுப்பட மறுத்தார்கள். தாங்கள் ஒருபோதும் ஆங்கிலேயருக்கு கட்டுப்பட்டு இருக்கப் போவதில்லை என்று கூறி கிளர்ச்சியில் இறங்கினார்கள். பல இடங்களில் கம்பெனியாரின் அதிகாரத்தில் இருந்த காவலர்கள் தாக்கப்பட்டார்கள். ஒருபுறம் அந்நியர்களின் அடாவடித்தனம் என்றால், மறுபுறம் இயற்கை கட்ச் பகுதியை சீரடித்தது. பூகம்பங்களால் மக்கள் பெரிதும் துயர் அடைந்த அந்த நேரத்தில் அந்நியருக்கு எதிராக மக்கள் பெரும் கிளர்ச்சியை நடத்தினார்கள்.
பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் கேட்டீர்கள். எத்தனை எத்தனை தடியடியை தாங்கினர், எத்தனை எத்தனை செக்கிழுத்து வாடினர். தூக்கு மேடை ஏறி நின்ற காளையர்கள் எத்தனை, தாக்குகின்ற குண்டினாலே உயிரிழந்தோர் எத்தனை. படைப்பு சென்னை வானொலி நிலையம்.